மத்தேயு சுவிசேஷத்துக்கும் 11வது அதிகாரம் 28வது வசனம். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள்ல அவர் யார் மத்தியில ஊழியம் செஞ்சாருன்னா, இஸ்ரவேலர்கள் மத்தியில ஊழியம் செய்தார். யார் மத்தியில? இஸ்ரவேலர்கள் மத்தியில. பொதுவா இந்த வசனத்தை எங்க அதிகமா பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க? சுவிசேஷ கூட்டங்கள்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. கவனிக்கிறீங்களா? எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க. திரும்பி பார்த்துட்டு சுவிசேஷ கூட்டங்கள்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னன்றைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனா இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தான் பேசுறாரு. அவர் ஊழியம் செய்ததே இஸ்ரவேலர்கள் மத்தியில தான் ஊழியம் செஞ்சார். புறஜாதியர் மத்தியில ஊழியம் செய்யல. யார் மத்தியில ஊழியம் செய்தாரு? இஸ்ரவேலர்கள் மத்தியில அவர் ஊழியம் செய்தார். சோ அப்போ ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, இந்த வருத்தங்களும் சரி, இந்த பாரங்களும் சரி, முதல்ல யார் கிட்ட இருந்து போறோம்னா, தம்முடைய ஜனங்களை விட்டு போகணும். தம்முடைய ஜனங்களை விட்டு, இந்த வருத்தமும் சரி, இந்த பாரங்களும் சரி, நம்முடைய ஜனங்களை விட்டு போகும். சரி, இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமத்துறார்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருன்னா யார் முதல்ல வருவாங்க? யார் முதல்ல வருவாங்க? யார் அருகில் இருக்கிறவங்க தான் வருவாங்க. யார் அருகில் இருக்கிறாங்களோ, கிட்ட இருக்கிறாங்களோ, அவங்க தான் முன்னாடி வருவாங்க. யார் கிட்ட இருக்கிறாங்கன்னா, அவருடைய பிள்ளைகள் தான் அவர் கிட்ட இருக்கிறாங்க. சபை ஜனங்க அவர் கிட்ட இருக்கிறாங்க. மற்ற ஜனங்க புறஜாதிகள் தூரமா இருக்கு. புறஜாதியர்களுக்கு இன்னொரு பேர் என்ன? தூரமானவர்கள். தூரமா இருக்காங்க. அவர்களும் ஒரு பிள்ளைகள் தான், அவர்களும் தேவனுடைய சாயல படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் எங்க இருக்கிறாங்க? ரொம்ப தூரமா இருக்கிறாங்க. இப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க வாங்க அப்படின்னா, யாரு முதல்ல அவர்கிட்ட போவாங்கன்னா, அவருடைய பிள்ளைகள், அவர்கிட்ட இருக்கிறவங்க, பக்கத்துல இருக்கிறவங்க. என் பிள்ளைங்க தான், நீங்க சபையில இருக்கிற ஜனங்கள் தான். ஆனா எப்படி இருக்கிறீங்க? வருத்தத்தோட இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? பாரத்தோட இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு எப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள் துக்கமா இருந்தாலோ, அல்லது பாரத்தோட கூட இருந்தாலோ, வருத்தத்தோட கூட இருந்தாலும் ஆண்டவர் பிடிக்காது. அதாவது அவர் விரும்புறது இல்ல. நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் அவருடைய ஆசை. அதாவது பாருங்க, ஒரு மனுஷன் துக்கமா இருக்கிறது ரொம்ப ஈஸி. துக்கமா இருக்கிறது ரொம்ப ஈஸி. கவலையோட கூட இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கவலை கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம சுத்தி நடக்குது. ஒரு மனுஷனுக்கு அழுகுறது ரொம்ப ஈஸி. அழுகிறது எதையாவது ஒரு நச்சா டக்குன்னு அழ வந்துடும். கரெக்டுங்களா? யாராவது எதனால சொல்றதை நினைச்சு பார்த்தா டக்குன்னு அழ வந்துடும். திடீர்னு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை யோசிச்சு பார்த்தா அழ வந்துடும். ஒரு மனுஷன் அழுவது ரொம்ப ஈஸி. ஆனா எது ரொம்ப கஷ்டம் தெரியுங்களா? அனுதினமும் சந்தோஷமா இருக்கிறது தான் கஷ்டம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் டெய்லி சந்தோஷமா இருக்கிறது தான் கஷ்டம். ஆனா ஆண்டவர் எது விரும்புறாருன்னா, தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி விரும்புகிறார். துக்கத்தோட கூட இருக்கிறது, கவலையோட கூட இருக்கிறது, சஞ்சலத்தோட கூட இருக்கிறது, வியாகுலத்தோட கூட இருக்கிறது, அது நேச்சுரல் வேர்ல்டுல நடக்கிற ஒரு காரியம். ஆனா எல்லா பிரச்சனைகளின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில சந்தோஷமா இருக்கிறது ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா. நம்ம சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நேச்சுரல் லைஃப் வாழ்வதற்கு அல்ல. உலகத்தில் இருக்கும் எல்லாம் அழுது குழம்பி, அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை, நாளைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு சஞ்சலத்தோட கூட, ஒரு பாரத்தோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நமக்காகவே இருக்கிறார். எப்பொழுதும் நம்ம சந்தோஷம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு சஜஷனா கொடுக்குறாரா அல்லது ஒரு கட்டளையா கொடுக்குறாரா? சொல்லுங்க சொல்லுங்க. சந்தோஷமா இருங்கள் என்பது ஒரு கட்டளை என்று சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
இப்போ நிறைய பேருக்கு டவுட் ஆகி போச்சு. என்னன்னா, இது என்ன அது சந்தோஷமா இருக்குன்றது கட்டளையா, இல்ல ஆலோசனையா, இல்ல ஒரு சஜஷனா, என்னன்னு தெரியலையே. சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுவது என்னன்னா அது கட்டளை. என்னது கட்டளை? வாழ்க்கையில நம்ம எதுக்கோ தீர்மானம் எடுக்கிறோம். வாழ்க்கையில நம்ம எதுக்கோ தீர்மானம் எடுக்கிறோம். எதுக்கெல்லாம் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம் சொல்லுங்க? சர்ச்சைக்கு நான் கரெக்டா வந்துருவேன். ஜனவரி 1ஆம் தேதி நிறைய பேர் தீர்மானம் எடுத்திருப்பீங்களா? எத்தனை பேர் தீர்மானம் எடுத்தீங்க? கேட்க போறது இல்லை, சும்மா கை தூக்குங்க. ஒருத்தருமே தீர்மானம் எடுக்கலையா? என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்க எடுத்தோம், அது கடவுளுக்கு தெரியும், நானும் கை தூக்க மாட்டேன்றீங்களா? சொல்லுங்க. சோ தீர்மானம் எடுக்கிறோம், எதுக்கோ தீர்மானம் எடுக்கிறோம். எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமை எங்க போனாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வந்துருவேன், ஆஜரா விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம். இல்ல என்ன பண்ணிருப்போம், எந்த ஒரு சூழ்நிலையில என்ன பண்ண போறேன், எங்க குடும்பத்துல குடும்ப ஜபம் இருக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய தீர்மானங்கள் பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. என்ன தீர்மானம்? நான் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க போகிறேன். கரண்ட் உற்சாகமா தட்டுமா? அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஏசப்பா உயிரோடு. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு மரித்த தேவன் கிடையாது. மரித்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உயிரோடு கூட இருக்கிற கர்த்தரை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கோம். அதனால நம்ம சந்தோஷமா இருப்பதற்கு காரணம் உண்டு. ஆமென். எப்பொழுது இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். எத்தனை பேர் கையெழுத்து போறீங்க? நான் இன்னையில இருந்து நான் சந்தோஷமா இருக்க போறேங்க. யார் எப்படி போனா எனக்கு என்ன? யார் எப்படி போனால் எனக்கு என்ன? போனா சொல்லுங்க. போனால் போகட்டும். அப்புறம் நீங்க சொல்லுங்க. போனால் போகட்டும். அப்படியா? சரி, போனால் போகட்டும். சிலருக்குலாம் ஒண்ணு சொல்ல நினைக்கிறீங்க, யாரும் சொல்ல. சரி, யாரு என்ன எப்படி என்ன பண்ணா எனக்கு என்ன? யாருன்னா எப்படின்னா போங்க, நான் சந்தோஷமா இருக்க. நானு சந்தோஷமா இருக்க. சந்தோஷமா இருப்பதற்கு நான் அழைக்கப்படும். எதுக்கும் நம்ம அழைக்கப்பட்டுக்கிறோம். எதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? மெயினா சந்தோஷமா இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. காட் பிடிங்க. இருக்காரு. கர்த்தரே பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அதிசயம் செய்வார். கர்த்தரே பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். இனியும் தள்ளாடுகிறார், இன்னும் காத்து நடத்திடுவார். இனியும் தள்ளாடுகிறார், இன்னும் காத்து நடத்திடுவார். நம்மை காக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் அவர்கிட்ட தான் இருக்கு. அந்த ரெஸ்ட் அவர்கிட்ட தான் இருக்கு. அந்த அமைதி அவர்கிட்ட தான் இருக்கு. 29 பாருங்க, அவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நுகத்தை சுமக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நுகத்தை, எல்லாம் சொன்ன, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நுகத்தை சுமக்கிற வாழ்க்கை. நம்ம ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணுவோம், என்னன்னா நுகங்கள் எல்லாம் முறிந்து போகட்டும் பண்ணுமா இல்லையா? அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா இங்க ஒரு நுகம் இருக்கு. அது என்ன நுகம்னா இயேசுவின் நுகம். அல்லேலூயா. இயேசுவின் நுகம். ஒரு ரகசியத்தை சொல்ற பாருங்க, இதை மறந்துடாதீங்க. எழுதி வச்சுக்கோங்க, என்னைக்கு இருந்தாலும் உதவும். சரிங்களா? ஒரு ரகசியத்தை சொல்றேன். அது என்ன ரகசியம்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில எதுவுமே தனித்து நடக்கிறது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாமே ரெண்டா தான் இருக்கு. எல்லாமே ரெண்டா இருக்குது. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. தீமை நன்மை அப்படி இருக்குங்களா? தீமை நன்மை, அது மாதிரி நிறைய விஷயங்கள் ரெண்டா இருக்கு. கருப்பு வெள்ளை, இருள் வெளிச்சம், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்போ எத்தனை பேர் இங்க நம்ம நீதிமான்களா இருக்கோம்? கையை தூக்குங்க பார்ப்போம். நான் நீதிமான் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்குங்க. நீங்க நீதிமான் இல்லைன்னா தூக்காதீங்க, நீதிமான்னா தூக்குங்க. தூக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு, 1-2 முறை யோசிச்சு, நீங்க பாதி கையை தூக்குன நான் என்ன நினைச்சுக்கிறது? பாதி நீதிமான் பாதி பாவி அப்படின்னு எடுத்துக்கணும் போல. நல்லா தான் தூக்குங்களா? ஓகே. ஒரு சிலர் எல்லாம் தூக்க மாட்டீங்க. நான் நீதிமானா பாவியான்னு எந்த கேட்டுக்கிறேன்னு எனக்கு தெரியலங்க, நீங்களே கொஞ்சம் ஜோம் பண்ணி பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. சரி, இப்படி ஒரு கேள்வி, எத்தனை பேர் ஏசப்போட ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கீங்க? இவ்வளோ கையை தூக்கப்படுறதுல நீங்க ஏசப்போட ரத்தத்தினால் கழுவப்பட்டீங்கன்னா நீங்க நீதிமான்களா தான் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே நீதிமான்களா இருக்கோம். சரி, இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி நம்ம நீதிமானா மாறணும்? எப்போ நம்ம நீதிமானா மாறணும் அப்படின்னா, நம்ம பாவிகளா இருந்தோம். சரிங்களா? நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, ரோமர்லாம் வாசி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகா இருக்கு. நம்முடைய பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துட்டாரு. எங்கேயோ பாக்குறீங்க, வீடுக்கு தான் பாக்குறீங்க, கவனிங்க. நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து விட்டார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை எனக்கு கொடுத்து விட்டார். புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் விளக்குறேன் பாருங்க, புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நான் பாவம் செஞ்சிட்டு இருந்தேன். என் பாவத்தை அவர் சுமக்காமலே என்ன நீதிமானா மாத்திருக்கலாம்ல. என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாமலே என்ன பண்ணிருக்கலாம்? நீதிமானா மாற்றிருக்கலாம். ஆனா தேவனுடைய சட்டங்கள் அப்படி இல்லை, ஆவிக்குரிய சட்டங்கள் அப்படி இல்லை. என்னதான் என்ன பண்றாரு? அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய எனக்கு கொடுக்குறாரு. என் பாவத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு, அவருடைய நீதி எனக்கு கொடுத்துட்டு. இப்போ இங்க வருவோம். இங்க என்ன சொல்றாருன்னா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. இப்போ ஏன் அதை சொல்றாருன்னா, இந்த உலகம் ஒரு நுகத்தை வச்சிருக்குது. இந்த உலகம் ஒரு நுகத்தை வச்சு, நுகன்றது ஒரு பாரம் தானே. அந்த வண்டி ஓட்டுறீங்களா, வண்டி, மாட்டு வண்டி, அதுக்கு மேல ஒண்ணு வைக்கிறாங்க, அது நுகம் தானே. மாட்டுக்கு மேல என்ன பண்றாங்க? கழுத்துக்கு மேல அது வைக்கிறாங்க. வச்சு என்ன பண்ணணும்? அதை இழுத்துக்கிட்டே போகணும். ஓரளவுக்கு வெயிட் கம்மியா இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா போகும் மாடு. வெயிட் அதிகமாக என்ன நடக்கும்? மாடு கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா ஓட்டுறவருக்கு கொஞ்சம் வேலை ஆகணும்னா என்ன பண்ணுவாரு? ஒரு சாட்டை எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு 2 அடி அடிச்சு போ. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த உலகத்துல கூட அப்படிதான். நம்மளால வாழ்றதுக்கு கஷ்டமா இருக்குது, அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது தெரியல. ஆனா பிசாசு என்ன பண்றான்? போ, இதுலதான் நீ போயா, இதுலதான் நீ வாழ்ந்தா, இதான் வாழ்க்கை, இப்படிதான் நடக்கணும், இதான் தலையெழுத்து, போ, குடிச்சு தள்ளுறான், புஷ் பண்ணி. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, இந்த உலகத்துடைய பாரம் உன்னால சுமக்க முடியல, இந்த உலகத்துடைய கஷ்டம் உன்னால சுமக்க முடியல, இது பாரம் தான், இது நுகம்தான், இந்த நுகம் வேணாப்பா, இந்த நுகத்தை எடுத்து போட்டுரு. ஆனா ஃப்ரீயா இருக்கு சொல்லல, இந்த நுகத்தை எடுத்து போட்டுரு, என்னுடைய நுகத்தை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இந்த நுகம் வேணாம், பாவம் என்கிற ஒரு நுகம்
போராட்டம் என்கிற நுகம், பிரச்சனைகள் என்ற நுகம், இந்த நுகம் உனக்கு வேணாம், இதை எடுத்து போட்டு என்கிட்ட வா, அந்த நுகத்தை நான் எடுத்து போட்டுட்டு அப்படியே விட்டுற மாட்டேன். எல்லாத்துக்குமே 2 ஜோடிகள் இருக்குது. உலகத்தின் நுகம், அதை எடுத்து போட்டா அதுக்கு பதிலாக ஒன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அது என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, அவருடைய நுகத்தை நமக்கு என்ன பண்றாரா, அவர் கொடுக்கிறார். அவருடைய நுகம்னா என்னது? அவர் கொடுக்கறது ஒரு நுகம் தான், ஒரு சுமை தான். என்ன சுமை சொல்லுங்க? இந்த வேதத்தின்படி வாழு, இந்த வசனத்தின்படி வாழு, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்துக்கொள், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழுன்னு சொல்றோம், சரிங்களா? அது சுமையா சுமை இல்லைங்களா? நீங்களே சொல்லுங்க, சொல்லுங்க. சுமையா சுமை இல்லையா? அது பாரமா பாரம் இல்லையா? பாரம் இல்லை. அது எப்படி பாரமா இருக்கும்? அது பாரம் இல்லை, வாழலாம். அல்லேலூயா. இப்போ ஒரு 100 கிலோ வெயிட், ஒரு ஆண் 100 கிலோ வெயிட் தூக்க முடியுங்களா? தூக்கலாமா? சரி, நல்லா ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் இருக்கிற ஆளு என்ன பண்ணுவார்? தூக்குவார். 150 தூக்க முடியுமா? சரி, 500 கிலோ, ஐயோ முடியாது. 500 கிலோ என்ன பண்ண முடியாது? தூக்க முடியாது. அது உண்மையிலே முடியாது. என்னால் முடியலைங்க, முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி செய்வேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் செய்ய முடிகிற காரியங்கள்லாம் இருக்குது, செய்ய முடிகிற காரியங்கள் இருக்கு. அதுவும் நுகம் தான் சொல்றாரு. ஆனா இது நுகம் தான்ப்பா, இதுவும் ஒரு விதமான நுகம் தான். ஆனா இதை நீ ஏற்றுக்கணும். ஆனா உன்னால செய்ய முடியும், இதை உன்னால செய்ய முடியும். அல்லேலூயா. என்ன நுகம்? ஆனா செய்ய முடியறது தான், பாரம் கிடையாது. ஆனா செய்ய மாட்டாதான் பிரச்சனை, செய்ய மாட்டோம். அல்லேலூயா. சரி, அது என்ன நுகன் பார்க்கலாம். 1 யோவான் 5:3 சொல்லுங்களா? 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போ அவர் சொல்ற அந்த நுகம் வந்து எது தெரியுங்களா? அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள், அவருடைய சத்தியம், இதுதான் வந்து அவர் சொல்ற நுகம். என்னுடைய வார்த்தையின்படி நடப்பா, என்னுடைய வசனத்தின்படி நட. அது பாரம் கிடையாது என்றார். அது பாரம் கிடையாது. உன் வாழ்க்கையில இருக்க போராட்டத்தை நீக்கிடும், சஞ்சலத்தை நீக்கிடும். இது வந்துருச்சுன்னா, இந்த வார்த்தை உனக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த பாரம் போயிடும், என் நோகம் உனக்குள்ள வந்துடும். இந்த நோகம் பாரம் இல்லைன்ற. அல்லேலூயா. சில நேரங்கள்ல பாவம் ஒன்று பாருங்க, பாவம் என்ற ஒரு பாரம் நம்மளை அழுத்துது, ஒரு வழி ஆக்குது. நம்மளால வாழ முடியல. அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்றது தெரியல, எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல. ஆனா சொல்றாரு, என்னுடைய நுகத்தை நீ சுமந்து கொள்ளு, என்னுடைய வார்த்தையை நீ சுமந்து கொள்ளு, என்னுடைய கற்பனைகள் இப்படி நீ வாழு. அந்த பாரம் போயிடும், இந்த நுகம் இருக்கும். ஆனா இது பாரம் கிடையாதுன்ற. ஆமென். பாருங்க, சில நேரங்கள் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, உன் இருதயத்துல கசப்பு வேணான்ற, இருதயத்துல கசப்பு வேணாம், வெறுப்பு வேணாம், கோபம் வேணாம், மன்னிச்சிரு, மன்னிப்பு கேளு. மன்னிக்கிற ஆண்டவரே உங்க சன்னிதானத்துல நான் மன்னிக்கிறேன்னா, அது சொல்றது ரொம்ப ஈஸி. அது சொல்றது சில பேர் சாரி, சின்ன குழந்தைங்கள சாரி கேளுன்னா சொல்லவே சொல்லாது. அது கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது, சொல்லவே சொல்லாது. ஆனா சொல்லிடலாம், வாயை திறந்து என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனா அது என்ன பண்ணாது, அடிச்சே கேட்டா கூட என்ன பண்ணாது, அது அழுதுன்னு வழிய கண்ணில் தண்ணி வரும் வழி. நான் கேட்க மாட்டேன், ஆனா கேட்டா என்ன ஆயிடுமா? ஆனா கேட்க முடியும், பாரம் கிடையாது. ஆனா இவங்க கேட்கறது இல்லை. 500 கிலோ வெயிட்ட தூக்க சொன்னா தூக்க முடியுமா? தூக்க முடியாது. நம்ம ட்ரை பண்ணாலும் முடியாது. ஆனா இதை பண்ணலாம். ஆனா ஆண்டவருடைய அந்த முகத்தை நம்ம சுமக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்த இருக்கிற பாரங்கள் எல்லாம் நம்ம விட்டு கடந்து போகுது. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், எது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப பாரத்தை கொடுக்குது அப்படின்னா, மனுஷங்க சொல்றது, மனுஷனுடைய கட்டளைகள். கட்டளையில 2 இருக்கு, மனுஷருடைய கட்டளைகள், தேவனுடைய கட்டளைகள். மனுஷனுடைய கட்டளைகள் பாரம், தேவனுடைய கட்டளைகள் அது பாரம் இல்லை, அது லகுவானது. நம்ம எதை நம்ம செய்ய போறோம், எந்த கட்டளைகளுக்கு நம்ம அர்ப்பணிக்க போறோம்? மனுஷனுடைய கட்டளை இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம எதை செய்ய போறோம்? அதை செய்ய போறோமா, இல்ல கர்த்தர் சொல்லுகிறபடி நம்ம செய்ய போறோமா? தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உலகத்தினுடைய பாரங்கள் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ள முடியாது. அல்லேலூயா.
இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுருக்கு நம்ம நேரம் போனோம். 1 பேதுரு 5வது அதிகாரம். 1 பேதுரு 5வது அதிகாரத்துக்கு நேராக போகணும். இதில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா 2வது வசனம் வாசிக்கிறது. உங்கள் இடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகமானதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களை அல்ல, மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கள் சொல்லிட்டு, அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படுப்பது மகிமையை வாடாத கிரீடத்தில் பெறுவீர்கள். 5ல் சொல்றார்கள், அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்பிடிங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து. இதெல்லாம் தான் நுகம். கவனிங்க, இதெல்லாம் தான் நுகம். நான் தனியா இருக்க போறேன், நானே தனியா இருக்க போறேன், என் வழி தனி வழின்னு சொல்லக்கூடாது, என் வழி தனி வழின்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு நுகத்தை ஏற்றுக்கொள்ள போறேன். ஆண்டவர் நம்ம மேல ஒரு நுகத்தை வைக்கிறாரு. என்ன நுகம் சொல்றாரு? நீங்க வாழ்வு இளைஞரா இருக்கிறீங்களா, மூப்பருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. அது ஒரு நுகம். இதெல்லாம் பாரம் கிடையாது. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க? தேவனை எதிரியா மாறிவிடுகிறார். பெருமாண்டக்கு ஒரு பாவம். பெருமை பாவம். நான் என் வழியை நான் பார்த்துக்கிறேங்க, என் பிரச்சனை நான் தீர்த்துக்கிறேங்க, எனக்கு தெரியுங்க நான் என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை, எனக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்னு சொல்றது என்னது? பெருமை. அது பெருமை. ஆண்டவர் ஆண்டவரை உங்களுடைய முகத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு பாரமான வாழ்க்கை வேணாம், வருத்தம் வேணாம், நான் இலைப்பாறுதல் எனக்கு வேணும். என் மனசுல ஒரு நிம்மதி வேணும், என் இருதயத்தில் எனக்கு ஒரு இலைப்பாறுதல் வேணும். அப்படி வாழ விரும்புறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, என் முகத்தை ஏற்றுக்கோ, நான் ஒரு வழி வச்சு அந்த வழிபடி போ. இளைஞரா இருக்கிறீங்களா, மூப்பருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. ஒருவருக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். 6வது வசனத்தை பாருங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தாலும் சொல்றார். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு சரியான நேரத்துல சரியான காலத்துல கர்த்தர் ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். அவர் உயர்த்துற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். அவசரப்படுறவங்க பெருமையா நடக்கிறார்கள். நான் இதெல்லாம் செஞ்சிருங்க, அதெல்லாம் செஞ்சிருங்க அப்படின்னு இவங்களா சுய முயற்சி பண்றவங்க தோல்வியை சந்தித்து விடுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில இருக்கிற நிம்மதி போயிடும், சமாதானத்தை எடுத்துக்கணும், சந்தோஷத்தை எடுத்துக்கணும். யாருக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கும், யாருக்குள்ள அந்த சமாதானம் இருக்குன்னா, ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன உயர்த்துங்க, நீர் எங்க வச்சுட்டு நான் அங்க இருக்கிறேன், யாரு கீழே வச்சுட்டு நீங்க சித்தம் பண்ணிருக்க, அங்க இருக்கிறேன், நான் எப்படி இருக்கணும், எந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டுக்கணும், எல்லாவற்றையும் நீ சொல்லுகிறபடி உங்களுடைய நுகத்தை நான் சுமந்து அதன்படி வாழ்கிறேன் என்று நம்மை தாழ்த்தும் பொழுது நம்ம இருதயத்துல பெரிய ஒரு இலைப்பாறுதல் உண்டாயிரும், பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிரும், பெரிய ஒரு நிம்மதி நமக்கு உண்டாயிரும். சில பேருக்கு ஆசை, அவங்க நினைக்கிறத செஞ்சு முடிச்சிடணும், அவங்க நினைக்கிறதெல்லாம் பண்ணிடணும், சாதிச்சு முடிச்சிடணும். இவங்களா தீர்மானம் பண்ணி, இவங்களா முடிவு பண்ணி, இவங்களா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சுருவாங்க. நம்ம ஆண்டு பார்த்து என்ன சொல்றாருன்னா, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் திருப்பலிக்கு. நம்ம எதை குறித்து நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். எப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே நம்ம அவர் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். பெற்றோர்களுக்கு எல்லாம் தெரியும். வீட்டுக்கு போனா பசங்களுக்கு என்ன செய்யணும் போனோம்னு நமக்கு நல்லா தெரியும். அவங்க காலையில சாப்பிடணும், மதியம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும், அவங்க ட்ரெஸ் வேணும், எல்லாம் வேணும். பேரண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும். அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செய்யறாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற அப்படின்னால நம்மளை எப்போ உயர்த்தணும், நம்ம எப்போ கத்துற ஆசீர்வதிக்கணும், நம்ம ஏற்கனவே கத்துக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு எப்போ என்ன தேவைன்றது கர்த்தர் அறிந்து இருக்கிறார். எல்லாவற்றும் சரியான நேரத்தில் காரியங்களை கர்த்தர் செய்யறாரு. ஆனா என்ன சொல்றாரு, என்னோட நுகத்தை ஏற்றுக்கொள், நான் வச்ச இந்த நிலைமையில இரு, நான் கொடுத்த அந்த திட்டத்துல இரு, ஏற்ற காலத்துல நான் என்ன பண்ணுவோம்னா உயர்த்துவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம பாருங்க 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மளை விசாரிக்கிறாரு, அவர் நம்மளை கேர் பண்றாரு. அதாவது இங்கிலீஷ்ல அழகா இருக்கும்,
cast your burden, cast your cares upon God, cast your cares upon the Lord. அப்படின்னா cast, அதாவது இங்க தமிழ் பைபிள்ல உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்கள் வைத்து விடுங்கள் இருக்கு. இது இங்கிலீஷ் பைபிள் castனா என்னன்னா அப்படி தூக்கி எரித்து விடுங்கள், எப்படி தூக்கி அவர் மேல போட்டுருங்க, நீங்களே வச்சுக்கங்க, இந்த கவலை என்னால சுமக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்காது இங்கிலீஷ்ல. அவர்கள் உங்களுடைய கவலைகள் என்ன பண்ணுங்க, அவர் மேல வைத்து விடுங்கள், அவர் மேல போட்டுடுங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. கவலைப்படாதுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து. கவலைன்றது ஒரு உலகத்துல ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். லௌகிக கவலை எல்லாம் உங்களுடைய இருதயம் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லி வேதவசனம். பாரம் நம்ம கவலை நம்ம அழுத்துச்சு அப்படின்னா நம்ம டேஞ்சர் ஜோன். எதுல இருக்கிறோம்? ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நிலையில இருக்கு. கவலை அழுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம கவலை அழுத்திட்டே இருக்குது, பாரம் அழுத்திட்டே இருக்குன்னா நம்ம எங்க இருக்கணும்? ரொம்ப ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கணும். நம்ம அண்டர் சொல்றாரு, கவலையெல்லாம் அவர் மேல வச்சுக்கணும், கவலையெல்லாம் அவர் மேல வைத்து. ஏன்னா நம்ம கேர் பண்றதுக்கு, நம்ம விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவர் நான் இதை குறித்து கவலைப்பட போறதில்லை, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட போறதில்லை, என் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட போறதில்லை. ஆண்டவர் நீர் எனக்கு எல்லாத்தையும் செய்ய போறீங்க, உங்களுடைய வார்த்தையின்படி நான் நடக்க போகிறேன், அவ்வளவுதான். உங்க வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்கும். நீங்க செய்யுங்கன்னா செய்ய போறேன், வேணானா செய்ய போறது இல்லை. வசனம் தான் எனக்கு, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நுகம். ஒரு ஃபேமஸான ஒரு வசனம், சங்கீதம் 55 22 பாருங்க. சங்கீதம் 55:22. போன வாரம் அதை நம்ம வாசிச்சோம் சங்கீத பகுதியில. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமனை ஒருபோதும் தள்ளாட விட்டான். நீதிமனை என்ன பண்ண தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல உன் பாரத்தை என்ன பண்ணு, வைத்து விடு. அவர் மேல நம்பிக்கையாரு, மனுஷன் மேல நம்பிக்கையாரு அவசியம், தேவன் மேல நம்பிக்கையாரு. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவம் என்ன ஆயிடுதுன்னா நம்ம கஷ்டப்படுத்துது, நம்ம அழுத்துது, நம்ம வேதனைப்படுத்துது, நம்ம சிறுமப்படுத்துது. வாழ்க்கையில் காணப்படுகிற பாவம் என்கிற ஒரு பாவம். இந்த பாவத்தை சரியான விதத்துல நம்ம கையாளலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதி இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம சில நல்ல கவனிங்க, சில நேரங்கள் நம்ம நல்லா ஜெபிக்கலாம், சர்ச்சைக்கு வரலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா பாவத்தை மட்டும் விடுறதுக்கு மனசு இல்லைன்னா கண்டிப்பா அந்த பாவ பாரங்கள் ஒவ்வொரு நாளும் வாட்டி வதைத்து கொண்டே இருக்கு. வாட்டி வதைத்து கொண்டே நிம்மதி இருக்காது, விடுதலை இருக்காது. ஆனா ஆண்டவரே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான்னு சொல்லுவோம். அல்லேலூயா. பாவம் நமக்கு தேவையில்லை, வேதனை நமக்கு தேவையில்லை. பாவத்தினால வேதனை பெறுதல் வசனம் இருக்கு பாருங்க, கொடுக்க ரொம்ப பயங்கரமான ஒரு வசனம். சங்கீதம் 38:4 அப்படி போட்டிருக்கு. சங்கீதம் 38:4, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. இந்த வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த பாவம் நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. இந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். பாவத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு, பெருமையை உள்ளத்துல வச்சுக்கிட்டு, பொறாமையை உள்ளத்துல வச்சுக்கிட்டு, கசப்பை உள்ளத்துல வச்சுக்கிட்டு, கபட உள்ள வச்சுக்கிட்டு, கொள்ளாத வைராக்கியத்தை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு நான் பாரமில்லாமல் வாழ்வேன் அப்படின்னா ஒரு காலம் அது நடக்காது. அல்லேலூயா. வேணாம், உலகத்துடைய பாரங்கள் எனக்கு தேவையில்லை, நான் அறிக்கை செய்து விட்டுட போறேன். இன்னைக்கு இயேசுவின் முகம் தேவை. எத்தனை பேர் இயேசுவின் முகம் தேவை? அவர் முகம், அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அது போதும். அது நம்ம என்ன பண்ணோம், எல்லாவற்றுக்கும் விடுதலை ஆக்கும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே இப்படி பரிசுத்த ரத்தத்தினால கழுவி பாவத்தை நீங்க கழுவி சுத்திகரிங்க. சிலருக்கு தெரியும், இந்த என் வாழ்க்கையில இந்த பாவம் இருக்கு, இந்த காரியம் என் வாழ்க்கையில இருக்கு, இதனால எனக்குள்ள பாரம், இதனால எனக்குள்ள சஞ்சலம், இதனால எனக்கு தவிப்பு உண்டாயிருக்கு, இதை நான் விட்டுற போறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க கண்களும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். அதாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவத்தை மன்னிங்கப்பா, என் குற்றங்களை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, என்னுடைய மீறுதல்களை மன்னிங்க. ஸ்தோத்திரம். எப்பமைனது ஒரு ஆத்ம சந்தோஷமா இருக்குதுன்னா அது வாழுது, ஒரு ஆத்மா துக்கத்தோட இருக்குதுன்னா அது சாகுது. அல்லேலூயா. ஆத்மா சந்தோஷமா இருந்தா
அது வாழுது. ஆத்மா துக்கமா இருந்தா அது சாகுறது. ஓகே, ஒரு ஆத்மா செழிப்பா இருந்ததுன்னா அது வாழுது. ஒரு ஆத்மா வறுமை மேல வறுமை அடைஞ்சிக்கிட்டே போகுது, கையில காசையே நிற்க மாட்டேங்குதுன்னா அந்த ஆத்மா சாகுது. அல்லேலூயா. ஒரு ஆத்மா செய்யறதெல்லாம் வாய்க்குது அப்படின்னா அந்த ஆத்மா வாழுது. செய்யறதெல்லாம் விளங்கவே மாட்டேதுன்னா அந்த ஆத்மா சாகுது. அல்லேலூயா. ஒரு ஆத்மா பேசுறது கேட்கறது எல்லாம் நடக்குது அப்படின்னா அது வாழுது. ஒரு ஆத்மா எவ்வளவு போராடியும் அது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா அது சாகுது. பேதுரு வலைய போட்டாரு, கடலின் நடுவில் வலைய போட்டாரு, ஒன்றும் கிடைக்குது. அந்த ஆத்மா வாழுதா சாகுதா? சாகுது. வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாரு, எப்பா நீ கரெக்டான இடத்துல போடுன்றாரு. இப்போ அந்த ஆத்மா வாழுது. அல்லேலூயா. அப்போ உங்கள் ஆத்மா வாழணும்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க சமாதானம். சில பேர் நிம்மதியா எடுத்து போயிடுவாங்கல்ல, நிம்மதியே இல்லை. அப்ப என்ன, அந்த ஆத்மா சாகுது. ஆத்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்மா சில நேரங்களில் பாருங்க, ஆத்மாவை பிசாசு அப்படியே கேப்சர் பண்ணிடுவோம். மைண்டு பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள நுழையிறது முதல்ல எங்க நுழையுதுங்களா, அந்த மைண்டை தான் பிடிப்பான். அந்த மைண்டை கேப்சர் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றத்தை என்ன பண்ணுவான், பிடித்துருவான். உங்களுடைய சந்ததியார் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரிப்பார்கள் வசனம் சொல்லுது. ஒரு சத்துருடைய வாசலை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அவனுக்கு உரிய எல்லாவற்றையும் நீங்க பிடித்து விடலாம். அந்த வாசல் முக்கியம். அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னா முழு அந்த பட்டணத்தை என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம். இதே போலதான் விசாச ஒரு மனிதனுடைய மைண்டை முதல்ல நம்ம கேப்சர் பண்றோம். மைண்ட் அவன் கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுருவோம். சமாதானத்தை இழந்துருவோம், சந்தோஷத்தை இழந்துருவோம், எல்லாம் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, செவி கொடு, வா கேளு, வா கேளு, செவி கொடு, அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா பிழைக்கும் அப்படிங்கிறார். எத்தனை பேர் பிழைக்க விரும்புறீங்க ஆத்மாவில்? சொல்லுங்க. செவி கொடுத்தாதான் பழைப்பீங்க. அல்லேலூயா. சர்ச்சுன்றது ஒரு கூடுற ஒரு இடம். இந்த இடத்துல வார்த்தைக்கு தான் முதல் இடம். சர்ச்சு என்பது கூடும் இடம், தேவ வார்த்தைக்கு முதல் இடம். ஓகே, அப்ப கர்த்தருடைய வார்த்தை உள்ள போச்சுன்னா தான் உங்களுக்கு விடுதலை. சர்ச்சைக்கு அணுகு நான் வரேங்க, டெய்லி வந்து போறேங்க, வாரம் வந்து போறேங்கன்னா ஒன்றும் இல்லை. வார்த்தை வந்து போறது எதுக்கு அப்படின்னா சத்தியத்தை கேட்பதற்கு, வசனத்தை இருதயத்தில் வைப்பதற்கு தான் நம்ம வரோம். அதை வைக்காம அதை செய்யாம வந்து போறது ஒரு பிரச்சனை. 10 வருஷமா சர்ச்சைக்கு தான் போனேன், ஒன்றும் நடக்கலன்னு சொல்ல முடியும். இந்த வசனத்தை இருதயத்தில் வச்சோம் அப்படின்னா நம்ம ஆத்துமா வாழும். அதுக்கு காசு எதாவது கொடுக்கணுமா, கொடுக்க தேவையில்ல, இலவசம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரிங்களா? இன்னொரு காரியம் என்னன்னா, எப்படி நம்ம வாழ்க்கையில பாரம் வந்துருது அப்படின்னா, நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றது, ஜெபிக்கிறது என்ன பண்றதுல ஜபம் பண்றது கிடையாது. தேவ பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு தயங்கக்கூடாது. ஆண்டோட சமூகத்தை ஜெபிக்கணும். ஆண்டோட சமூகத்தை ஜெபிக்கும் போது தேவனும் நம்மள என்ன வரும், ஒரு கனெக்ஷனுக்குள்ள வரும். அப்படி கனெக்ஷனுக்குள்ள வரும்போது என்னன்னா, அவருடைய தாட்ஸ், அவருடைய நினைவுகள் நமக்கு உண்டாகுது, அவருடைய எண்ணங்கள் நமக்கு உண்டாகுது, அவருடைய ஆவியை நம்மை நிரப்புகிறது, நம்மை பலப்படுத்துகிறாரு, காரியங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு பலம் தராது. வசனம் ஒரு இடத்துல எப்படி சொல்லுது, மத்திய 26:41 சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுது. எந்த ஒரு மனுஷன் ஜெபிக்கலையோ, ஜெபிக்க மறக்கிறானோ, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ கடைசியாக ஜபம் பண்ணணும்னா அவங்களே யோசிப்பாங்க, கடைசியாக போன வாரம் நினைக்கிறேன், போன வாரமா அதுக்கு முந்தின வாரமும் தெரியல அப்படின்வாங்க. அப்போ அவங்க ஜெபிக்கிறதே கிடையாது, ஜபமே பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் இவங்களுக்காக ஜெபிக்கணும். அது எப்படி இருப்பாங்க, நம்ம தான் ஜெபிக்கணும். நம்ம காலையில பசிக்குதுன்னா நம்ம என்ன பண்றோம், எனக்கு முதல்ல ஒரு 4 இட்லி நீ சாப்பிட்டுருப்பான், யாருக்குன்னா சொல்லி யாருனா இருக்கீங்களா அந்த மாதிரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு பதிலாக நீ ஒரு 2 இட்லி சாப்பிடுப்பா, யாருன்னா சொல்றோமா, முதல் நாள் என்ன பண்ணிடுறோம், பசிச்சா சாப்பிட்றோம். நம்ம ஆத்துமா வாழணும்னா, நம்ம ஆத்துமா திருப்தி ஆகணும், நம்ம தான் ஜெபிக்கணும். எனக்காக எங்க பாஸ்டர் அவர் ஜெபம் பண்ணுவார் சொல்லக்கூடாது, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். உங்களுடைய தேவைக்கு, உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பலனுக்கு, உங்களுடைய நன்மைக்கு, உங்களுடைய வெற்றிக்கு, ஜெயத்திற்கு நீங்கள் தான் ஜெபிக்க வேண்டும். அதுக்கு மேல பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்முடைய காரியங்களுக்கு நம்ம தான் ஜெபிக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கை ஜெபம் பண்றதுல, ஜெபிக்காததுனால சோதனை வரும் பொழுது என்ன பண்ணிடுறாங்க, விழுந்து அவங்க போயிடுறாங்க. அல்லேலூயா. பிலிப்பியர்ல ரொம்ப பிடிச்ச வசனத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ரொம்ப பிடித்த வசனம், அதிகமாக நான் கை கொள்கிற வசனம். இந்த வசனத்தை கை கொள்றதுனாலதான் இவ்வளவு காலம் ஊழியம் செய்யணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம், பிலிப்பியர்
4வது அதிகாரம் 6வது வசனம். மனப்படமா இருக்க தெரியுங்களா? பிலிப்பியர் 4:6. இதெல்லாம் நீங்க மனப்படமா? போதும் பாருங்க, நல்லா கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான வசனம், தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கவனிங்க, முடிச்சிடுறேன். கவனிங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய போராட்டங்கள் நீங்க என்ன பண்ணணும்? எங்க எடுத்துட்டு போகணும்னா தேவனுக்கு தெரியப்படுத்துவது, தேவனுடைய சமூகத்துக்கு நேரம் எடுத்துட்டு போகணும். தேவ சமூகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு தேவனுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடும். அல்லேலூயா. என் பிரச்சனை தான் அவருக்கு தெரியுமே, நான் சொல்லாமலே அவருக்கு தெரியும் சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்ம பிரச்சனை எல்லாமே அவருக்கு தெரியும். கவனிங்க, லிசன் பண்ணுங்க. நம்ம பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் பிள்ளை என்கிட்ட வந்து அவனுடைய பிரச்சனைய என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கத்த விரும்புறாங்க. அதான் நம்முடைய ஆண்டவர். ஒரு தகப்பனுடைய உள்ளம், தகப்பன் காத்து இருக்கிற மாதிரி என் பிள்ளை வந்து அவன் பிரச்சனையை என்கிட்ட சொல்ல மாட்டானா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறார். எப்ப தேடி வருவான்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட போகணும். ஆண்டவரே, என்ன யோசிக்கிறீங்க, மனசுல என்ன இருக்குது போய் சொல்லுங்க அவர்கிட்ட. மனுஷங்கிட்ட சொன்னா நம்ம பிரச்சனை மாறாது. ஆனா தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னா, இருதயத்துல ஒரு பெரிய சமாதானம், இருதயத்துல ஒரு புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும். இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க இருதயத்துல எப்பவுமே சந்தோஷம் இருக்கணுமா, சமாதானம் இருக்கணுமா, உங்க பிரச்சனைகளை, உங்க போராட்டங்களை தேவ சமூகத்துல போய் சொல்லிடுங்க. அப்படியே கட 1 2 3 4 5 10 பாயிண்ட் இருக்கும். 10 சொல்லிட்டு வந்துருங்க. திரும்ப வரும்போது உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துடும். பைபிள் இப்படிதான் சொல்லுது. எத்தனையோ முறை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில போயிட்டு மனம் திறந்து அப்படியே தகப்பன்கிட்ட சொல்ற மாதிரி, ஆண்டவரே இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனா ஆண்டவர் பாருங்க, ஆவியானவர் எவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். சொல்லுங்கன்னா போய் அழுது குழம்பி சொல்லிட்டு வந்துடும். அவருக்கு நல்லா தெரியும். உங்க விண்ணப்பத்தை அவர்கிட்ட போய் சொல்லுங்கன்னா நம்ம எப்படி சொல்றோம்? நான் ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நடக்குது, நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி தள்ளிட்டு சொல்லிட்டு வந்துடும். அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இங்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய, அது ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை கரெக்டா போட்டுருக்காங்க. ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுது. அப்படின்னா தேங்க்ஸ் பண்ணிட்டே ஜெபம் பண்ணுங்கன்றாரு. ஏன்னா நம்ம குழம்பி தள்ளிடும்னு அவருக்கு நல்லா தெரியும். தேங்க்ஸ் பண்ணிட்டே ஜெபம் பண்ணணும். எப்படி பண்ணணுமா? ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இவ்வளவு காரியப்பா, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குதுப்பா, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது, ஆனா நீங்க எல்லாத்தையும் சரி செஞ்சிருவீங்க ஏசப்பா, நீங்க எல்லாத்தையும் சரி செஞ்சிருவீங்க, எல்லாத்தையும் நீங்க மாத்திருவீங்கப்பா, எல்லாவற்றையும் உங்களால செய்ய முடியும், இதெல்லாம் இருக்கு ஏசப்பா, எனக்கு என்ன பண்ணுங்க, நீங்க இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க, நீங்க செய்ய போறதுக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம், நீங்க என் கூடவே இருக்கிறீங்க, எனக்கு செய்யாம யாரும் செய்ய போறீங்க அப்படி பேசுங்க. அப்படி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒரு தகப்பன் கிட்ட போய் சொல்ற மாதிரி, ஒரு நண்பன் கிட்ட போய் சொல்ற மாதிரி, ஒரு சிநேகிதர்கிட்ட போய் சொல்ற மாதிரி, கூட பிறந்த ஒரு சகோதரன் கிட்ட சொல்ற மாதிரி என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட போய் எல்லாம் கடகடன்னு சொல்லிட்டு வந்துடும். எப்படி சொல்லணும்? தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே சொல்லணும். அதுவரே இது எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது, இருதயத்தை பாரமா இருக்கு ஆண்டவரே, இது என்னால எப்படி ஃபேஸ் பண்றது தெரியல, இதை எப்படி என்னால சமாளிக்க தெரியல, எனக்கு இதை எதிர்கொள்ள முடியல, எதிர்கொள்கிற தாங்குற சக்தி இல்லை சொல்வா, எனக்கு பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்த போறதுக்கு நன்றி, இதுல இருந்து எனக்கு விடுதலை கொண்டு போறதுக்கு நன்றி, என்னை வாழ வைக்க போறதுக்கு நன்றி, என்னை திடப்படுத்த போறதுக்கு நன்றி, எனக்கு சாட்சியா வைக்க போறதுக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லி மனசை திறந்து நீங்க ஒருவேளை நீங்க ஆண்டவர் சமூகத்துல நீங்க அழுதுகிட்ட ஜெபம் பண்ணா அங்க போய் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல எல்லாம் இருதயத்துல இருக்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு கண்ணீர் அவர் சமூகத்துல இருந்து சிந்தினா கூட அல்லேலூயா. அதுக்கப்புறம் துக்கமுகமா நம்ம இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துல அழுதுட்டோம், ஆண்டோட சமூகத்துல கண்ணீர் வடிச்சிட்டோம், கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டோம், விசுவாசத்தோட சொல்லிட்டோம், எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா இனி நம்ம எப்படி இருக்க மாட்டோம்? அண்ணால போல. அண்ணால் அதுக்கப்புறம் இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்க? உடைச்சி ஊத்திட்டாங்க தேவ சமூகத்துல. அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமா இருக்கவில்லை, அங்க ஊத்திடணும். அல்லேலூயா. கஷ்டத்தை, வேதனைய, சஞ்சலத்தை ஆண்டவர் சமூகத்தை தெரியப்படுத்திட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது தேங்க்ஸ் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம்னா
வெளியில நம்ம முகம் பிரைட்டா இருக்கும். அல்லேலூயா. அங்க கோட்டை விட்டுட்டா வெளியில போறவங்க, ரோட்ல போறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு மாதிரி இருக்கிற, மூஞ்சே சரியில்லையே, நேற்றுலாம் நல்லா தானே இருந்த, இன்னைக்கே அப்படி ஒரு மாதிரி இருக்கிற, யாரும் எதுனா சொன்னாங்கன்னு கேட்பாங்க. அங்க ஆண்டவர் சமூகத்துல இருதயத்தை உடைச்சு ஊட்டிட்டு, ஆண்டவர் சமூகத்துல பிரச்சனைலாம் சொல்லிட்டு நன்றியோடு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா, வெளியில வரும்போது நம்ம எப்படி இருக்கும், முகம் பிரைட்டா இருக்கும், பார்க்கறதுக்கு பிளஸிங்கா இருக்கும். அல்லேலூயா. இதுதான் தேவ சித்தம். இதுதான் தேவ சித்தம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், முடிங்க, பினிஷ் பண்ணுங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், ஆனா தெரிஞ்சு வச்சு சொல்லாம இருக்கிறீங்களா? தெரியும் ஆனா சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், எங்க இருக்கு வசனம் அது? சொல்லுங்க. யாக்கோபா பாருங்க, யாக்கோபு நிறுவனத்துக்கு போங்க. வசனம் தெரியும், அது எல்லாரும் தெரிஞ்ச வசனமா தான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனா எங்க இருக்குன்னு தெரியலையே. சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க. யாக்கோபு 5 நோட் பண்ணி வச்சுக்கங்க. யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, துன்பம் நிறைய ஆயிடுச்சா, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம் பண்ண கடவன். அல்லேலூயா. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபம் பண்ண கடவன் சொல்லி போட்டுருக்கா? சொல்லுங்க. உனக்கு துன்பம் வந்தா நீ தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. யாரோ வந்து நமக்காக ஜெபம் பண்ணுவான், நான் இப்படி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது. மற்றவர்களும் ஜெபிக்கணும். ஒரு பார்த்து ஒரு சுமக்கணும்னு இருக்கு. நம்மளுடைய பிரச்சனை மற்றவர்கள் ஜெபிக்கிறது நல்லது தான், ஜெபிக்கணும். ஆனா நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். முதல்ல அவன் ஜெபம் பண்ணும், மற்றவர்களும் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவார்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடல்கள். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன பண்ணணும்? ரொம்ப ஹாப்பி ஆகிட்டீங்க, கர்த்தர் உங்களை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாரு, என்ன பண்ணீங்க? வாங்க ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிடலான்னு போவீங்களா? போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு போங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன பண்ண சொல்ற ஆண்டவர்? உங்களில் ஒருவன் சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். துன்பப்பட்டா ஜெபம் பண்ண கடவன். மகிழ்ச்சியா இருந்தா சங்கீதம். இப்ப நீங்க சொல்லுங்க, துன்பப்படுறீங்க, துக்கமா இருக்கிறீங்களா இல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்துதான் ஒரு பாட்டு நான் சூஸ் பண்ண போறேன், பாடி முடிக்க போறேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லைன்னா துக்கமா இருக்கிறீங்க? என்ன பாடு? இப்போ எல்லாரும் எழுந்துக்கலாம். நான் சந்தோஷமா இருக்கிறேங்க, துக்கமா தான் வந்தேன், ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது பத்தலையே. சந்தோஷமா இருக்கிற இன்னொரு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சரி, துக்கமா இருக்கிறீங்கன்னு பாக்குறேன். துக்கமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரோ ஒன்று சொல்ற மாதிரி எங்கேயோ ஒரு குரல் கேட்கிறது. இப்ப சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதாக எல்லாம் கொள்ளும் நன்றி என்று சொல்லுங்கள். அவளை கண்ணீரெல்லாம்
இன்னும் பாதி பேர் முகத்துல சந்தோஷ சிரிப்பு முகமே வேற. நீங்க சிரிச்சாதான் நான் நிறுத்தி சிரிக்கும் வரை பாடுவோம். இது வேற உலகத்துல வேற ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உலகத்துல வேற ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்படியா? இல்ல, உலகம் சொல்லுங்க. அதுவும் இருக்குதான். வாய் விட்டு சிரித்தா இதுக்கு சொல்றேன். சிரிக்கும் வரை பாடுவோம். சிரிக்கும் வரை பாடுவோம். உலகம் ஒண்ணு சொல்லும், சாகும் வரை. இங்க என்ன சொல்ற? நம்ம சிரிக்கும் வரை பாடுவோம். பகமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுமா. பகமை கசப்பு அதுக்கு ஒரு நல்ல பலத்த ஒரு கைகளை தட்டி ஆனந்தம்